பெண் குழந்தை சொசைட்டிக்கு எது 8 மணிக்கு மேல வெளில போவாத, 9 மணிக்கு மேல வெளில போவாத, நீ ஸ்கூல்ல இருந்தா சேஃபா இருப்ப. இப்போ இல்ல. காலேஜ்ல இருந்தா சேஃபா இருப்ப. இல்ல. ஒர்க்ல இருந்தா சேஃபா இருப்ப. இல்ல. சொந்த வீட்லயே தன்னுடைய அப்பாவால, பெரியப்பாவால, சித்தப்பாவால, அண்ணன், தம்பி, மாமாவால யார் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ, கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குறாங்களோ, அவங்களுக்குலாம் மினிமம் 2 இயர்ஸ் பனிஷ்மென்ட் இருக்கு. ஏன் ஒரு காலகட்டத்துல வந்து போய் நீங்க உடனே கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க. இப்போ ஏன் எனக்கு விஷயம் மாறுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன்னால தான் எல்லாமே. நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ, பேட்கல் மூவியை யாருமே மறந்திருக்க முடியாது. டீசருக்கே அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆமா, ஒரு பக்கம் கரெக்ட், ஆண் பெண்களுக்கும் உணர்ச்சி இருக்கும், ஆண்களுக்கு நினைக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாமே ஓகே. ஃபைனலா அந்த மூவில ஒரு நோட் வச்சிருந்தாங்கன்னா ஓகே. எப்படின்னா, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய லைஃப் ஜீரோன்னு வச்சிருந்தா மூவி செம ஒரு மெசேஜ் உள்ள மூவி, ஓகே. பட் அதுல எப்படி இருந்தது அப்படின்னா, 45 நாள்ல டிவோர்ஸ் கிடைக்குமா, 60 நாள்ல டிவோர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற வரவங்களும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. இன்னும் இப்போ எப்படி டிவோர்ஸோட வெர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல வந்து நிஜமாவே இருக்கும், டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும், இப்போ எல்லாமே இருக்கும், ஆண்கள் கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு சக எம்ப்ளாயினால, கொலீக்னால, எம்ப்ளாயர்னால ஒரு மென்னுக்கு விமெனுக்கு நடந்தாலோ இல்லை டிரான்ஸ் விமெனுக்கு நடந்தாலோ முன்லேயும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பியூர்லி ஆஃப் சிவில் நேச்சர். பெண்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தண்டனைகள் நிரூபிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஆண் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுவாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க, இல்லை பிரான்ச் மாற்றப்படுவாங்க. இதே இன்னொன்னும் சொல்றேன், ஒரு வேலை அந்த எவிடன்சஸ் எல்லாமே பெண் கொடுத்தது பொய்யா இருந்து அந்த ஆண் அந்த பெண் பொய்யை நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா, நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் கனவுகளை மட்டுமல்ல, வரலாற்றையும் உருவாக்குவார்கள். ஒரு பெண்ணும் தன்னுடைய தனித்துவத்தை உணர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை சாதிக்கணும். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்களும் தன்னுடைய தொழில் துறையில தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டவங்க. இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கவங்க. யாருன்னு சொல்லிடுறேன். Advocate of Madras High Court, National Certified POS Trainer, Priyadashni தான் நம்ம கூட இருக்காங்க. Welcome Priyadashni. Yeah, welcome. Hi ma'am. So sweet of you. First, happy Women's Day to the beautiful woman. Exactly. Thank you. Same to you. Thanks for inviting me. இன்னொரு விஷயம் சொன்ன மாதிரி happy Women's Day to all the women there. ஒன்னு. ரெண்டாவது, at the same time ஒரு விஷயம் I have to like even என்ன சொல்றது, convey my regards to men. ஏன்னா இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் men. நம்ம அப்பா இல்ல நம்மளோட கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல அண்ணன் தம்பி ஹஸ்பண்ட் யாரா இருந்தாலும் தான் நம்ம இங்க உட்கார்ந்துருக்க முடியும். அதனாலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, have to like என்ன சொல்றது, congratulate, regards எல்லாமே to the men who still supporting women in all these forms. அது என்ன வேணா இருக்கலாம். Then one more request to all the men over there. தயவு செஞ்சு உங்க வீட்டுல யாராவது சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தட்டி தூக்கிட்டு வந்து நிறுத்துங்க, மிச்சதை அவங்க பார்த்துப்பாங்க. எஸ், அந்த வேர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. தட்டி தூக்கிட்டு வந்து நிறுத்துறீங்க. எக்ஸாக்ட்லி. நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ஒரு கனவுகள் இருக்கும், ப்ராப்பர் கை கொடுத்து தூக்குற இந்த சப்போர்ட் இல்லாததுனால அப்படியே உட்காந்துருவாங்க. ஏன்னா the thing is that now நிறைய மாறிடுச்சு. பட் இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் ஒரு சில மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா, சில மென்னும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நீ வந்து என்கிட்ட எல்லா விஷயத்துக்கும் இன்ஃபர்மேஷன் சொன்னா பத்தாது, யூ வாண்ட் டு கெட் பெர்மிஷன் ஃபார் ஆல் த திங்ஸ் ஃப்ரம் மீ. அப்படி இருக்கிறது சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. அட் த சேம் டைம் நான் விமனுக்கும் ஒன்று சொல்ல விரும்புறேன், கொடுக்குற ஃப்ரீடமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பனா நீங்க இன்ஃபர்மேஷனோட இருக்கலாம், தப்பா யூஸ் பண்ணாதான் அது பெர்மிஷனா மாறும். சூப்பர் மேம், நீங்க சொன்ன அந்த ஆன்சர்ல எனக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துறீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போஸ்ட் ட்ரெய்னர் அப்படினால இந்த क्वेश्चनோட நான் ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், சோ இத பத்தி லா வந்து வந்திருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை பத்தி சொல்லுங்க. எதுக்காக அந்த சட்டம்? ஏன்னா இப்போ நம்ம பாஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, விமனை வந்துட்டு ஸ்டில் டேட் வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு வந்து ஒரு 20+ லாஸ் இருக்கு. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லாஸ் பத்தல அப்படின்னு சொல்றோம். மேபி அந்த எஃபெக்டிவ்னஸ் எதனால குறையுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் டிலே இன் ப்ரொசீடிங்ஸ். ஒரு கேஸ் நடக்குது, ஒரு டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏன் அப்படின்னா, சில பெண்கள் தப்பா அதை யூஸ் பண்றதுனால நிஜமாவே பாதிக்கப்படுற பெண்களும் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுறாங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து டிஃபரன்சியேஷனுக்காக நான் சொல்றேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்ல ஒரு ஆண் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு போய் ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இம்மீடியட்டா ஆக்ஷன் அரெஸ்டா இருந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது எப்படி மாறுச்சிங்க அப்படின்னா, லெட் இட் பி, விமன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். ரொம்ப உச்சகட்டமா இப்ப அடிக்கிறது, அடிச்சு ரத்தம் வர்றது அந்த மாதிரி இருக்கும்போது இம்மீடியட்டா பண்ணுங்க. பட் மத்த டைம்ல சம்மன் அனுப்பி அவங்களை கூப்பிடுங்கன்ற ஒரு ரூல் யாரால இங்க வந்தது? சில விஷயத்த மிஸ்யூஸ் பண்றதுனால பண்ற பெண்களால வந்துச்சு ஒண்ணு. ரெண்டாவது அட் த சேம் டைம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது வந்து லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், ஒரு நார்மல் ஒரு பெண் வந்து ஸ்டேஷன் போகும்போது நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது இப்ப ரீசெண்டா கேரளா ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தீர விசாரிக்காம எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுவும் யாரால மாற்றப்பட்டுச்சு? பெண்கள். சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின். நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாதான் அந்த விஷயம் நடக்குது. மூணாவது, ஈவன் இது எங்க வரைக்கும் வந்து நின்றுருக்கு அப்படின்னா, கேசஸ் வரைக்கும் வந்து நின்றுருக்கு. ஓகே.
இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் ப்ராக்டிக்கலா என்னோட கிளைண்ட்டே ஒரு கேஸ் பார்த்ததையே நான் சொல்றேன். ஏன்னா ரிலேட் பண்ண ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் அந்த அம்மா வந்துட்டு லைக் அந்த அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் ஸ்டெப் ஃபாதரை வந்துட்டு 2வதா கல்யாணம் பண்றாங்க. ஓகே, அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இவங்களும் கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட மோட்டிவே என்னன்னா ரொம்ப கேவலமான மோட்டிவா இருந்தது. எல்லாரும் என்ன என்டர் ஆவாங்க, நமக்கு ஒரு குழந்தை இருக்கா, நமக்கு பெண் குழந்தை இருக்காங்க, அதுவும் இன்னொரு லைஃப்குள்ள போகும்போது பாதுகாப்பா உணர்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகுது இல்லையா? அங்க அந்த அம்மா பண்ண வேலை என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவரோட ப்ராப்பர்ட்டி தான் அவங்களோட டார்கெட். ஓகே, இஸ் லைக் ஹேவிங் ப்ராப்பர்ட்டி ஒர்த் ஆஃப் 20 crores அந்த இடத்துல. ஓகே, இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 10 crores நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தான் பெத்த பொண்ணையே வச்சு அவர் மேல பொய்யா கேஸ் போட்டு போட்டாங்க. குழந்தைங்க பிலோ 18 years போகும்போது நம்ம ஒரு லீகல் டேர்ம் வச்சு பிரிப்போம். டோலி கெபாக்ஸ், டோலி இன்கெபாக்ஸ்ன்னு பிரிப்போம். விச் மீன்ஸ் மென்டல் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், மென்டல் கெப்பாசிட்டி நாட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ சில பெண் குழந்தைகள்லாம் 8 வயசு 12 வயசு இருப்பாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மென்டல் மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ மென்டல் மெச்சூரிட்டி மேட்டர்ஸ். இன்னொன்னு கீழே இருக்கும் போது ஐ விட்னஸை தாண்டி பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு பெரிய விட்னஸ், ஒரு பெரிய எவிடன்ஸ். ஓகே, இந்த கேஸ் இப்படியே போச்சு, நமக்கு நல்லா தெரியும். போக்சோல உள்ள போனா 8 months to மேக்ஸிமம் 1 year. அப்புறம் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு அவ்வளவு சீக்கிரம் பெயில் கிடைக்காது, நமக்கு நல்லா தெரியும். நிறைய கேசஸ்ல உள்ள இருந்தே பெயில வெளியே வராம ட்ரையல் நடத்தி கன்விக்ட் ஆனவங்க எல்லாமே இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் கொடுத்து இல்ல இது போயின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபைனலா என்னாச்சு அப்படின்னா, குழந்தைய கோர்ட்டு கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி ஆச்சு. 13 வயசு அந்த பொண்ணு கூட்டிட்டு வாங்க, குழந்தைய என்கொயரி பண்ணணும் அப்படின்னும் போது யூஸ்வலா அது பண்ண மாட்டாங்க. ஃபைனல் ஸ்டேஜ் யூஸ்வலா அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரொசீடிங்ஸே வேற. யூனிஃபார்ம் போட்டுட்டு என்கொயரி பண்ணக்கூடாது. ஓகே, வீட்டுல போய் தான் என்கொயரி பண்ணணும். அந்த மாதிரி தேவைப்படும் போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்பதான் இந்த பெண் குழந்தை வந்து அங்க சொன்னா, இல்ல அம்மா தான் இப்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதோட கேஸை நாங்கள் உடச்சு குவாஷ் பண்ணி அவரை வெளில கொண்டு வந்தோம் அந்த விஷயத்துல. இந்த விஷயம் இருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய திங்க் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட இந்த 3 மாசத்துல மட்டும் 150 கேசஸ்ல அதுல வந்து 75% தான் வந்திருக்கு. லாஸ்ட் மந்த் மட்டும் 26 கேசஸ் வந்திருக்கு. அதை மினிமம் 26 to 30 கேசஸ் வந்திருக்கு அந்த இடத்துல. விச் மீன்ஸ் அப்போ ஒரு நாளைக்கு ஒன்றுன்றது இல்லையா, 28 days பிப்ரவரியில அப்படின்னா அங்கேயுமே என்னாச்சு அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அது மிஸ்யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஒரு பெண் குழந்தை போய் ஸ்கூல்ல அவங்களோட சார் வந்துட்டு ஸ்டாஃப் வந்துட்டு வாத்தியார் வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ண சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக வீட்டுல போய் அவர் என்ன தப்பா தொட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியும் நடக்குது சில இடத்துல. இது என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம கரெக்டா போற வரைக்கும் கரெக்டா இருக்கு. சில பேர் மிஸ்யூஸ் பண்றதுனால, ஒருத்தர் செய்யற தவறுனால எல்லாருமே இங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஈவன் மேரிட்டல் ஒரு விஷயத்துல எவ்வளவு நடக்குது. நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் பாக்குறோம். மென் இன்னைக்கு நிறைய எஃபெக்ட் ஆறாங்க. வந்து உட்காரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஐவ் சீன் த டெக்ஸ்ட் வரும், நீ வந்து எனக்கு இந்த டிவோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா உன் மேல நான் மேரிட் 1-2 பேர் செய்யற தவறுனால இந்த மாதிரி விஷயங்கள் ஆகுது. ஸோ அது ஏன் நான் இங்க வந்து வைக்க விரும்புறேன் அப்படின்னா, பெண்கள் ஆகிய நம்மளே நம்மளுடைய விஷயத்தை குறைச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அட் தி அதர் எண்ட், எஸ் 95% to 98% தட் ஒரு காலகட்டத்துல பெண்கள் வந்து நம்ம எப்படி பண்ணிருந்தோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு சத்தி சிஸ்டம் இருந்தது. ஹஸ்பண்ட் இறந்துட்டா நீ உடன்கட்ட ஏறிடு, உனக்கு அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில பாதுகாப்பு கிடையாது, லைஃப் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் அது எப்படி ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணோம், வெளில வரோம்னு வந்து இப்ப என்ன ஆச்சு, ஓகேங்க பெண் குழந்தை சொசைட்டிக்கு எது 8 மணிக்கு மேல வெளில போவாத, 9 மணிக்கு மேல வெளில போவாத, நீ ஸ்கூல்ல இருந்தா சேஃபா இருப்ப, இப்போ இல்ல. காலேஜ்ல இருந்தா சேஃபா இருப்ப, இல்ல. ஒர்க்ல இருந்தா சேஃபா இருப்ப, இல்ல. சொந்த வீட்லயே தன்னுடைய அப்பாவால, பெரியப்பாவால, சித்தப்பாவால, அண்ணன் தம்பி மாமாவால நடக்கிற கொடூரம். அப்புறம் ஒரு கட்டத்துல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணும், இந்த ட்ரெஸ் எப்படி போடுறாங்க, ஏன் பெட்ஷீட் போத்திட்டு இருக்கவங்களுக்கும் நடக்குது. பிறந்த குழந்தை ஆசனிலாம் என்னாச்சு 10 மாசத்துல இருந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இங்க சொல்ற ஒரு விஷயமே என்னவா இருக்குன்னா, பிறந்த குழந்தையில இருந்து 70-75 வயசு மூதாட்டி வரைக்கும் இது நடக்குது. அதுக்கு இன்சிடென்ட் நம்ம பார்த்திருப்போம். ரயில்வே ஸ்டேஷன்ல கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்தது, பாலூட்டும் தாய்மாருக்கு நடந்தது. ஓகே, நம்ம கேட்டகரைஸ் பண்ணவே முடியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க விஷயம். ஒண்ணு ஃபைனலா இங்க நான் ஒண்ணு என்னன்னா, ஆட்டிடியூட் பேஸ் நான் என்ன இங்க ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா, எஸ் மேல் சாவனிசம் இஸ் அ ராங் ஆட்டிடியூட். நான் ஆம்பளை, நான் வச்சதுதான் சட்டம்ன்றது எப்படி தப்போ அதுக்கு ஈக்குவலா ஃபேக் ஃபெமினிசம் தப்பு. இப்ப நீங்க யோசிக்கலாம், அது நீங்க ஃபேக் ஃபெமினிசம் அப்படி என்ன டெஃபினிஷன் இருக்கு, என்ன ஃபேக் ஃபெமினிசம், சோ அதனால என்னென்ன விஷயங்கள் சொசைட்டில வந்து உருவாகி இருக்கு. கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ். ஆக்சுவலி இப்ப நான் சொன்னேன்ல, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் பவர்லாம் எங்க வரும்னா அந்த ஃபேக் ஃபெமினிசம் டாக்ல தான் வரும். பெண்ணியம், எஸ் கரெக்ட். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு விஷயம், பேட் கேர்ள் மூவியை யாருமே மறந்துருக்க முடியாது. டீசருக்கே அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்து ஆமா. ஒரு பக்கம் கரெக்ட், பெண்களுக்கும் உணர்ச்சி இருக்கும், ஆண்களுக்கு நினைக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாமே ஓகே. ஃபைனலா அந்த மூவில ஒரு நோட் வச்சிருந்தாங்கன்னா ஓகே, எப்படின்னா இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய லைஃப் ஜீரோன்னு வச்சிருந்தா மூவி செம ஒரு மெசேஜ் உள்ள மூவி. ஓகே, பட் அதுல எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கிளாஸ் லீடரா நான் இருக்கிறத விட நான் வந்துட்டு இத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னும் போது, இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டமே எப்படி இருக்கு அப்படின்னா, கல்ச்சுரல் வேல்யூ பேஸ், மாரல் வேல்யூஸ் பேஸ், கலாச்சாரம் பேஸ், அதை
அப்புறம் தான் நம்மளுடைய கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. ஏன் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் ரிலேட் பண்ணா இது கல்யாணம் எடுத்துக்கோங்களேன். எஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், தாலி கட்டணும், மோதிரம் மாத்தணும்ன்றது ஓகே. அதுக்கு முன்னாடி ஓமகுண்டம் வளர்க்கணும், அது 7 வாட்டி சுத்தி வரணும். இதெல்லாம் ப்ரொசீஜரல் ஆஃப் இது. ஆக்சுவலி இந்து மேரேஜ் ஆக்டே அதை தான் சொல்லுது. இதெல்லாம் பண்ணி தான் இந்த செரிமனி எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் ஒரு மேரேஜ் ஃபுல்ஃபில் ஆகும்னு அந்த இடத்துல சொல்லப்படுது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ஃபேக் ஃபெமினிசம் இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படி வாட் இஸ் ரியல் ஃபெமினிசம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்னன்னா நம்ம வளரணும், ஆண்களுக்கு நிகரா நம்ம வளரணும், நம்மளும் வந்து சொசைட்டில ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும், நமக்கு ஒரு உரிமை கிடைக்கும். எக்ஸாக்ட்லி என்னோட உரிமையை நான் நிலைநாட்டணும், நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணும், ஆண்களுக்கு நிகரா நான் இருக்கணும், என் அப்பா அம்மாவை நான் பாத்துக்கணும், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் நான் ரைஸ் பண்ணணும், இண்டிபெண்டா இருக்கணும்ன்றது அதான் இண்டிபெண்டன்சி. பட் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, அப்படியே ஒரு வேற மாதிரி டைவர்ட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி அந்த அடாப்டேட்டிவ் கல்ச்சர்ன்ற பேஸ்ல போகும்போது இன்னைக்கு எவ்வளவோ கப்பிள்ஸ் வந்து இன்னைக்கு இல்லலாம் சொல்லல. எஸ் அது நம்ம எப்படின்னா ஒரே விஷயம் தான், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எது நமக்கு தேவை, முதல்ல எது நமக்கு நல்லது, நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தான் நல்லதுன்னு சொல்லுவோம். என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் something wrong which என்ன சொல்றது directly relates to the term of fake feminism. இதுதான் இங்க விஷயம். சோ நம்ம பேசும்போது எஸ் பெண்கள் நிறைய எஃபெக்ட் ஆகுறாங்க, அட் த சேம் டைம் பெண்கள் செய்யற தவறையும் நம்ம இங்க சுட்டி காட்டும் போது நமக்கு அந்த விஷயம் கண்டிப்பா மாறும்ன்றது ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் இதை நான் இங்க முன் வச்சு. சோ அப்ப அந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் வரும், அப்பனா வந்து ஈக்குவல், ஆண்களுக்கு பெண்களும் நிகர் அப்படின்ற அந்த ஈக்குவலை என்ன கண்ணோட்டத்துல முதல்ல நம்ம பார்க்கணும், நீங்க எப்படி பாப்பீங்க ஒரு லாயரா? நம்பர் 2 ஓகே, ஒரு லாயர் இப்ப நான் சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப் நம்ம என்ன பார்ப்போம் நான் சொல்லிட்டேன். டெஃபினிஷன் ஆஃப் ஃபெமினிசம், ஃபேக் ஃபெமினிசம், மேல் சாவனிஸ்ட் ஆட்டிட்யூட் நான் சொல்லிட்டேன். அட்வொகேட் அப்படின்னு வரும்போது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஜெண்டர் நியூட்ரலிட்டி மேட்டர்ஸ். ஓகே, நான் லா சொல்ற விஷயமும் அதுதான் இருக்கு. when it comes to constitution, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்றதும் அதுதான் இருக்கு. பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 14, 19, 21 நம்ம சொல்லுவோம். ரைட் டு லைஃப், ஈக்குவாலிட்டி ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, irrespect ஆஃப் ரேஸ், காஸ்ட், ஜெண்டர், செக்ஸ், டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் தாண்டி, விச் மீன்ஸ் நீ என்ன ஜெண்டரா வேணா இரு. ஓகே, எல்ஜிபிடிக்யூவா இருக்கலாம், இல்ல வந்து மென்னா இருக்கலாம், விமனா இருக்கலாம், எல்லாரும் இங்க ஈக்குவல் தான், எல்லாருக்கும் ஒரே உயிர் தான், எல்லாருக்கும் அங்க கற்பு இருக்கு. அதுதான் இங்க சொசைட்டி அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் ஸ்டில் கற்பு இருக்குன்ற மாதிரி, ஆண்கள் கற்பு இல்லைன்ற மாதிரியும் தான் இன்னைக்கு பாக்குறாங்க. வை பிகாஸ் பயாலஜிக்கல் சேஞ்ச்னாலயா என்ன, இங்க பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்கு, ஏதாவது ஆச்சுன்னா அவங்க வந்து கன்சீவ் ஆவாங்க. அப்புறம் அந்த விஷயம்ன்றதை தாண்டி ஸ்டில் இந்த சொசைட்டி விக்டிம் பிளேமிங், ஷேமிங். ஒரு இந்த ஆணால், இந்த மாணவரால் இந்த சிறுமி வந்து கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால்னு ஏன் வரல, அது வரணும் இல்ல. கண்டிப்பா தவறு செஞ்சவங்க யாரு, அவங்க தானே முதல்ல, விக்டிம் தானே செகண்டரி. நீங்க விக்டிமே தூக்கி முன்னாடி வைக்கிறீங்க அந்த இடத்துல, அந்த கேர்ள போட்டு அந்த ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அதுதான் தெரியுதுல, விமனை அடிச்சு இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், என்ன ப்ராடக்ட் வித்தாலும் விமனை டார்கெட் பண்ணலாம். ஓகே, என்ன குற்றம்னாலும் விமனை டார்கெட் பண்ணலாம். சோ ஈஸியா வந்து அந்த ஒரு ஃபேக்டரா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அட் த சேம் டைம் எஸ் பெண்களாலையும் இந்த விஷம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொளுத்துறது, காதலனுக்கு விஷம் வச்சு சாவடிச்சு, அதாவது கேரளா கிரீஷ்மா மாதிரி விழுப்புரத்துல நடந்த இன்சிடென்ட், விழுப்புரத்துல ஒரு கிரீஷ்மா ஷாரோன் ராஜ் அப்படிங்கிற மாதிரி. ஏன் நான் இது இப்ப சொன்னேன் இல்லையா, ஜெண்டர் நியூட்ரலிட்டி போது விமன் தப்பு செஞ்சாலும் தப்புதான்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எங்க பார்த்தோம் அப்படின்னா ஷாரோன் ராஜ் கிரீஷ்மா கேஸ்ல பார்த்தோம். 24 வயசுல வந்துட்டு பார்த்தோம். இப்ப நிறைய பேர் இப்ப அதுல கேட்கலாம், என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்துட்டு எங்கெங்க இப்பதானே வந்திருக்கு, ஹைகோர்ட்ல அவங்க அப்பீலுக்கு போயிட்டாங்க, இந்த தண்டனைகள் குறைக்கப்படும் அப்படின்னு. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எல்லாரும் போயிட்டு தயவு செஞ்சு 2010 ஷப்னம் அலின்னு ஒரு கேஸ் இருக்கு, சர்ச் பண்ணி பாருங்க. அந்த கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு விமென்க்கு கொடுத்த கேஸ் அதுதான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய காதலன் கூட சேர்றதுக்காக குடும்பத்துல சேர விடலன்னு சொல்லி 7 பேரை சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே, அதுல 10 மாத குழந்தை உட்பட. when it comes to law perspective, யாரு தவறு செஞ்சாலும் தவறுதான். ஒரு பெண்ணுக்கு அது அநீதி இழைச்சாலும் ஆண் தண்டிக்கப்படுவார்கள், ஆண்களுக்கு வந்து பெண்களால் அநீதி நடந்தாலும் பெண்களும் இங்க தண்டிக்கப்படுவார்கள். ஓகே, அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் பாலியல் வன்கொடுமைகள் வந்து இப்போ சொசைட்டில ரொம்ப அதிகமா இருக்கு மேம். அது ஒரு குழந்தையிலேருந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வயது முதியவர்கள் வரை அந்த ஏஜ் ஃபேக்டரே இல்லாம நிறைய பேர் பாதிக்கவும் படுறாங்கல்ல. சோ அதுக்கு மெயினா வந்து நீங்க என்ன காரணமா பாக்க, நீங்க சொன்னீங்க அந்த சோஷியல் மீடியா இது எல்லாமே காரணமா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம், ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, இப்போ சொல்ற மாதிரி ஒரு கிரிமினலோட ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க எங்க இருந்து உருவாக்கப்படுறாங்க, எங்க இருந்து குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள், இல்லைன்னா உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க சொசைட்டி பார்த்து மாறி போயிட்டாங்க, சொசைட்டி பார்த்து மாறி போயிட்டாங்கன்றது நான் திரும்ப சொல்லுவேன். பாக்குற வரைக்கும், ஃபீல்ட்ல இருந்து பாக்குற வரைக்கும் நான் சொல்றேன், சொசைட்டி கம்ஸ் செகண்டரி, ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஏன்னா இன்னைக்கு ஒன்றும் ஒரு சிம்பிளா நம்ம ரிலேட் பண்ணலாமே. ஒரு ஆண் வந்து ரொம்ப அந்த மேல் சாவனிஸ்ட் ஆட்டிடியூட இருந்துட்டே இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்க அப்பாவோ தாத்தாவோ யாரோ அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த பெண்களை அடக்கி வச்சு இவங்க மனசுல அது எப்படி ஆயிடும்னா, ஆண் தான் இப்படிதான்ப்பா இருக்கணும், பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி. அது வந்து பிளட்ல ஊர்ன ஒரு விஷயம். 5ல வளைக்கலாம் 50ல வளைக்க முடியாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான். சோ இன்னொன்னு நம்ம என்னன்னா, ஆண்களுக்கு நிகர் பெண்கள் ஒண்ணு, ஆண்களுக்கு சலைச்சவர்கள் பெண்கள் இல்லைன்னு எதுல ப்ரூவ் பண்ணணும் நம்ம விரும்புறோம்? எம்பவர்மெண்ட்ல. பட் இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு வீட்டுல பார்த்தோன்னா விமனோட கை ஓங்கி இருக்கு அப்படின்னா, நாளைக்கு ஒரு விஷயம் ஒரு லவ் லைஃப்லயோ ஒரு மேட்ரிமோனியல் லைஃப்லயோ அவங்க போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆணை அடக்கி வைக்கணும்னு நினைப்பாங்க. சோ விச் மீன்ஸ் நான் சொல்றதை நீ கேட்கணும்னு நினைப்பாங்க அந்த இடத்துல. ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒரு மேட்ரிமோனியல் லைஃப்குள்ள போகும்போது டிசைட் பண்ண வேண்டியது யார் அங்க 2 பேரும்.
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். இதை தாண்டி இவங்க அப்பா அம்மாவுக்கும் அது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, இவங்க அப்பா அம்மாவுக்கும் அது தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இங்க இருந்து என்னதான் வந்து ஸ்க்ரூ பண்ணி விட்டாலும் அவங்க என்ன சொல்லணும், என் லைஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நாங்க சொல்லணும். பட் இங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அவங்க அம்மா அதை கேட்டு 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 இங்க பண்றது. அதே மாதிரி ஒரு வேளை ஒரு பொண்ணு போய் அத்தை மாமா உங்க பையன் சரியில்லை, உங்க பையன் வேற யாரு கூடயோ பேசுறாரு, ஒரு குடிக்கிறாரு தண்ணி அடிக்கிறாருன்னு சொன்னா அவங்க கண்டிச்சா லைஃப் நல்லா இருக்கும். மாமனார் மாமியார் கேரக்டர். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர், எல்லாரும் நான் சொல்லல, சில பேர் என் பையன் ஆம்பளை அவன் அப்படிதான் பண்ணுவான், பொண்ணு நீதான் அடங்கி போகணும், அவன் 4 பேர் கூட போவான். சரி லிட்டரலி அந்த வேர்டை நாங்க யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். போவான்றதை தாண்டி வேற சொல்லுவாங்க, இல் ஸ்லீப் வித் மெனி. ஓகே, பிகாஸ் அவன் ஆம்பளை அவன் பண்ணுவான். அது பெண் நீ போனா ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும். இதை சொல்றது யாருன்னு பாருங்க, ஒரு ஆண் ஜாஸ்தி சொல்ல மாட்டாங்க, பெண். ஒரு பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி அப்படின்னு விட்டு கொடுத்து போகணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ ஒரு சொல்லுவாங்க, ஒரு இது நானே பாத்திருக்கேன் காலேஜ் லைஃப்ல. என்னன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் கேசஸ்ல ஒரு ஆண் சண்டை போட்டுக்கிட்டா கூட வாடா மாமா மச்சான்ட்டு போயிருவாங்க. ஒரு பெண் சண்டை போட்டுக்கிட்டே வச்சுக்கோங்க, அது காசிப் ஃபேக்டரா மாறும், அதை தாண்டி ரிவெஞ்ச் ஃபேக்டரா மாறும். ரேஷியோ வைஸ் சொல்லும் போது சோ நம்ம நிறைய மாமனார் குடும்பம் கேள்விப்பட்டிருக்கோமா, மாமியார் குடும்பம் கேள்விப்பட்டிருக்கோம். மாமியார் குடும்பங்கள் தான். எக்ஸாக்ட்லி, அதுதான் இங்க விஷயமா இங்க இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், சொசைட்டி எஸ் ஆமா. ஏன்னா ஒரு குழந்தைக்கு சின்ன வயசுல ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் எடுத்துக்கலாமே, நம்ம என்ன சொல்றோம் திரும்ப திரும்ப, ஒரு பொண்ணுகிட்டயே போயிட்டு ஒரு பெண் குழந்தைகிட்டே போயிட்டு குட் டச் பேட் டச்மா, குட் டச் பேட் டச்மா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, ஏன்னா அது இன்னும் அருவருக்கத்தக்க விஷயமா பாக்குறாங்க. ஸ்கூல் லைஃப் எஜுகேஷன் கொண்டு போனா ஐய அப்படின்னு முகம் சொல்லிக்கிற வைக்க விஷயமா பாக்குறாங்க. ஒரு விஷயத்த பொத்தி வைக்கதான் அதை தேட தோணும், அந்த விஷயம் போக தோணும். இதே உடச்சிருங்களேன், இப்ப மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களே, ஒண்ணுமே இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் ஆல் அபவுட் பாடி, அவ்வளவுதான். அதை தாண்டி எமோஷனல் கனெக்டுக்கு வேல்யூ இருக்குன்னு புரிய வைக்கணும்ல. அங்க புரிய வச்சோன்னா ஏன் இந்த பிஃபோர் மேரேஜ் அவங்க போயிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதாகட்டும், ஆகிறதா இருக்கட்டும், அதுக்காக ஒருத்தவங்களை பண்றதா இருக்கட்டும், ஏன் அந்த விஷயம் எல்லாம் இங்க நடக்க போகுது. அந்த வேல்யூஸ், அதான் நான் சொல்றேன், லா எஸ், வேல்யூஸை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுங்க. இதுதான் ஒரு வேல்யூ, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியது, பெண் ஆணுக்கு கொடுக்க வேண்டியது. இந்த வேல்யூஸை நீ கொடுக்கலன்னா உன்னை லா தண்டிக்கும்னு சொன்னா, ஏன்னா அதுதான் இப்போ ஒரு பெண் கிட்ட போய் குட் டச் பேட் டச் சொல்றோம், ஓகே ஃபைன், அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருது, சூப்பரா தெரிஞ்சிருது, ஓகே. பட் குற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அங்கேயே தடுக்கப்படணுமா இல்லையா? அதே ஒரு ஆண் கிட்ட போயிட்டு அப்ப ஒரு பொண்ணுங்கெல்லாம் தொடக்கூடாது, இங்க தொட்டினா இது எல்லாமே தவறு, இது பண்ணினா உனக்கு இத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட், ஒரு 4-5 வயசு 3 வயசுல இருந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிங்களா. எவ்வளவு ஆர்வமா ஏபிசிடி சொல்லி தரோம், எவ்வளவு ஆர்வமா இது சொல்லி தரோம், அப்ப அதையும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கலாம்ல. இந்த அவேர்னஸ் வந்து நிஜமாவே நிறைய பேர் சொல்றது கிடையாது. இப்ப நானே நீங்க கேட்ட மாதிரி பீங் பாஸ்ட் ட்ரைனர், இப்ப நானே சில ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே ஐடி பார்க்ஸ் எல்லாமே போகும்போது ஈவன் அவங்களுமே எனக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மேம் தானே நான் என்ன பண்றேன், ஒரு 100 விமன் 300-500 விமனை நான் வச்சிடறேன் அப்படின்வாங்க. நான் ஸ்ட்ரிக்டா அங்க சொல்லிடுவேன், ஐ வாண்ட் போத் men and women to be there. எனக்கு வேணுங்க, எனக்கு ஸ்டூடெண்ட் வந்து அங்க வேணும், பசங்களும் வேணும் பொண்ணுங்களும் வேணும். என்ன மேம் எப்படி மேம் அப்படின்னு நான் அப்புறம் இந்த விஷயத்த சொல்லுவேன், சரி நீங்க பெண்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன பண்ண போறீங்க, ஒரு 4 செவத்துக்குள்ள இருக்கும், வெளில போகும்போது மறந்துருக்காங்க. ஒரே ஆணையும் பெண்ணையும் உட்கார வச்சு சொல்லும் போது பெண்களுக்கும் ஒரு டெப்த் ஒரு புரியும், இதெல்லாம் தொட்டா தவறு அப்படிங்கிறது, ஆணுக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அட் த சேம் டைம் நான் சொல்ற மாதிரி நான் எப்படி ஜெண்டர் நியூட்ரலிட்டி அங்க நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னா, பெண்கள்கிட்டயும் அவங்க கண்டிப்பா நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் இன்னிய ஸ்டேஜ்ல. சரி அதெல்லாம் ஒரு காலகட்டம், பெண்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, வச்சாங்க, கல்லானாலும் கனவன் புருஷன்ற இந்த கான்செப்ட்ல இப்ப ரிவெஞ்ச் இல்ல ஜாஸ்தி இருக்கு இந்த இடத்துல. பிகாஸ் ஆஃப் நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும், சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ், சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதேதான் நிறைய பெண்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா, சிம்பத்தி, எனக்கு ஏத்த மாதிரி லாஸ் இருக்கு, இப்படியே சொல்லுவாங்க, நான் 2 சொட்டு கண்ணீர் விட்டேனா அவனே நீ உள்ள போயிருவேன் அப்படியெல்லாம் சொல்றவங்களா நான் எதிரில உட்கார்ந்து பாத்திருக்கோம். நிறைய கேசஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்திருக்கு சாட். அது நான் சொல்றேன், உட்காரும் போது நாங்க பெண்களுக்கும் ஐ யூஸ் டு சே அங்க சொல்லும் போது, சி இந்த விஷயம்லாம் தப்பு இருக்கு, ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி பண்ணா நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு நீங்க திரும்ப வந்துட்டு அது பொய்யா பண்ணும் போது, சி இன்னைக்கு ஒரு விஷயம் இருக்கு, பெண்கள் யாரு வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ, கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மினிமம் 2 years பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே இந்த விஷயம் இருக்கு. ஏன் ஒரு காலகட்டத்துல வந்து போய் நீங்க உடனே கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க, இப்ப ஏன் எனக்கு விஷயம் மாறுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இந்த ரீசன்னாலதான் எல்லாமே. சரி நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி தான் விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. 2வது சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மித்து இருக்கு, என்னன்னா பெண்கள் பெண்களுக்காக வருவாங்க, ஆண்கள் ஆண்களுக்காக வருவாங்கன்னு. ஆஃப்டர் நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு மீடியால பேச ஆரம்பிச்ச அப்புறமே நிறைய மென் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணுவாங்க, மேம் நீங்க மென்காவும் கேசஸ் பாப்பீங்களா அப்படின்னு. பார்க்கும்போது எனக்கு அவுட் ஆஃப் 10, நான் அதை வருத்தத்தோட சொல்றேன் இந்த விஷயத்துல, அவுட் ஆஃப் 10 எடுத்துக்கோங்க ரேஷியோல, மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல இன்னைக்கு எங்கிட்ட இருக்க 7 கிளைண்ட் மென் தான், மென் அப்ரோச்சிங் ஃபார் டிவோர்ஸ். அந்த 7ல 1 2 3 வந்துட்டு ஆண்கள் மேல தப்பு இருக்கும், கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். பட் மிச்சம் 4 பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா, விமன் அங்க தேவையில்லாம மல்டிபிள் கேசஸா இருக்கும். இதுல எப்படி ஒரு சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, எஸ் நிஜமாவே பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க, அடிச்சு உதச்சு பல்ல அஃபேர்ல இருக்கவங்களும் இருக்காங்க ஆண்கள். அந்த இடத்துல தவறு தான், அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதை தாண்டி நம்ம என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். இன்னொன்னு எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க அட்வொகேட் அப்படின்னாலும் டிவோர்ஸ் தான் எடுத்தோன்னே அப்படின்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த அட்வொகேட்ஸ் வில் நாட் டூ தட். மோஸ்ட் இல்ல, எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவோம். வந்து உட்காரும் போது ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட எடுத்து பேசி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வேலை பார்க்க பார்ப்போம். பட் இன்னைக்கு எப்படி அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா,
வரும்போதே கூகுளில் பார்த்துடுறாங்க மேக்ஸிமம். எனக்கு ரொம்ப அவேர்னஸ் இல்லாமல் வர கிளைண்ட் ஒரு 10% தான். மிச்சம் வரவங்க எல்லாருமே மேம் இது நான் பார்த்துட்டேன், ஓகே நீங்க அந்த ஒரு இது 45 நாள்ல டிவோர்ஸ் கிடைக்குமாமே, 60 நாள்ல டிவோர்ஸ் கிடைக்குமாமே அப்படிங்கிற வரவங்களும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. இன்னும் இப்போ எப்படி டிவோர்ஸோட வெர்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல வந்து நிஜமாவே இருக்கும், டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆண்கள் கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா குரூயாலிட்டி இருக்கும். சி ஒரு முன்னாடிலாம் எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள குழந்தை பெற்றுக்க முடியல, இம்பார்ட்டண்டா இருந்தா அந்த ஒரு விஷயம் வரும். ஓகே அதை தாண்டி என்ன வரும் அப்படின்னா குரூயாலிட்டி, அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா டவுரி அந்த இடத்துல இருக்கும். இன்னொன்னு 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு வந்து கியூரே பண்ண முடியாத ஒரு சில டிசீஸ் இருந்ததுன்னா அவங்களால தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள ஈடுபட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு விஷயம் இருந்தது. இதெல்லாம் காமன் ஒரு ஃபிக்ஸட் காஸ் ஃபார் டிவோர்சஸ், கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரீமா மாறிடுச்சு. ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ரொம்ப பெரிய ரோல், அதுல ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. ஆமா இப்ப சொசைட்டில கண் எதிரியே நிறைய பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நிறையவே இருக்கு. அது என்ன தெரியுமா ஆகுது, இந்த மாதிரி இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈஸி கோயிங்கா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டிவோர்ஸ் தானே அப்படின்ட்டு போயிடலாம். ஒருத்தவங்க எமோஷனலி கனெக்ட், ஒருத்தவங்க ஈஸி கோயிங்கா இருந்தா லைஃப் முடிஞ்சு. பட் ஒரே டவுட், இந்த மாதிரி விஷயம் வரும்போது அந்த குழந்தை வந்து மனரீதியா ரொம்ப பாதிக்கும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி கேசஸுமே இருக்கு. நிறைய குழந்தைகள் அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமா அனுபவிக்கிற குழந்தைகள் இருக்கு. நான் சொன்னேன் நாளைக்கு சமூகத்துல ஒரு வித குற்றவாளி ஆக்கப்படுறதும் இந்த குழந்தைங்க தான். நாளைக்கு வேல்யூஸ் புரியாம தான் இஷ்டப்படி இருக்க போறதும் இந்த குழந்தைங்க தான். சில பேர் உணர்ந்து நடந்துப்பாங்க அந்த இடத்துல. சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் யாரோ ஒரு பேரண்ட் நல்லா இருப்பாங்க, ஒன்னு ஐ மீன் நல்லா இருப்பாங்க மீன்ஸ் வேல்யூ சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நான் சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒன்று வந்து நம்ம அடல்ட்ரி அந்த மாதிரியும் சொல்லுவோம். ஒரு காலத்துல அடல்ட்ரி வந்துட்டு ஒரு கிரிமினல் ஆக்ஷனாவே இருந்தது. அப்புறம் அதை மாத்தினாங்க, எஸ் இட் இஸ் a ground for divorce. என்னன்னா ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள இருப்பாங்க, பட் வெளியே யார் கூட அஃபேர் வச்சிருப்பாங்க, அதை தெரிஞ்சு இவங்க டிவோர்ஸ்க்கு போவாங்க. இன்னைக்கு அதையும் தாண்டி பைகாமின்னு ஒரு ஃபேக்டரும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. பைகாமினா என்னன்னா இந்த வாழ்க்கை கல்யாணம் ஆயிட்டு இருப்பாங்களா, வேற ஒருத்தவங்களையும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. which means டிவோர்ஸ் வாங்காம அடுத்த கல்யாணத்துக்குள்ள போனா இட் இஸ் இல்லீகல். அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி போய் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, தாராளமா பண்ணி அது கோர்ட்டுக்கு போட்டு அட்டாச் பண்ணி டிவோர்ஸ் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா நாங்க ஒரு கிளைண்ட் பார்த்தோம், 7 வருஷமா டிவோர்ஸ் கொடுக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க. ரீசென்ட்லி தான் அவருக்கு தெரிய வந்தது அவங்க பைகாமி ஆல்ரெடி ஒரு சைட்ல கல்யாணம் பண்ணி இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓகே இவர்கிட்ட மெயின்டெனன்ஸும் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் போட்டுட்டு அவர்கிட்ட வேற கல்யாணமும் பண்ணி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல கொடுத்து அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணி அப்புறம் ஃபைனலா நாங்க டிவோர்ஸ் வாங்கி அப்புறம் மெயின்டெனன்ஸ் கேன்சல் ஆச்சு அந்த இடத்துல. அதாவது அவரோட மணியை யூஸ் பண்ணி இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை விட மணினோனே பாருங்க எனக்கு எப்படி வருதுன்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா முன்ன எப்படி இருக்கும், செகண்ட் லைஃப் பத்தி யாரும் பெருசா திங்க் பண்ண மாட்டாங்க. இதுல இருந்து வெளியே போனா நான் பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் லீட் பண்ணுன்றது ஒண்ணு, ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப். எக்ஸாக்ட்லி அதுதான் ஒண்ணு. சி இங்க என்னதான் நான் ஒண்ணு சொன்னாலுமே பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப்ல எவ்வளவு பெரிய குவீன் அண்ட் கிங்கா இருந்தாலும் பர்சனல் லைஃப் ஜீரோனா ஜீரோ. நம்ம டோட்டலா அஃபெக்ட் நம்ம என்னதான் அப்படியே ஆஹா ஓஹோ வெளில அந்த மரியாதை அது இது வேலை பண்ணிட்டு எங்க போகணும், அட் தி எண்ட் ஆஃப் தி டே வீட்டுக்கு தான் போகணும் அந்த இடத்துல. ஓகே அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா சில பேர் எனக்கு பர்சனல் லைஃப் ஏதோ ஒன்று நிம்மதியா இருக்கணும், ப்ரொஃபஷனல் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, விட்டு வெளில போகலாம் அப்படின்றது ஒரு கட்டத்துல இருந்த ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்னா இல்லைங்க எனக்கு இந்த லைஃப் சரியில்லை, என் குழந்தைக்காக எனக்காக நான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ எப்படி தெரியுமா இருக்கு, மேக்ஸிமம் வெளியே ஒரு லைஃப் ரெடி பண்ணி வச்சிடறாங்க, ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த லைஃப் விட்டு வேகமா போகணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி 2-3 கேசஸ் இப்போ ரீசென்ட் டைம்ல இது ஒரு 4 மாசத்துக்குள்ள நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விமன் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொன்ன மாதிரி ஒரு பக்கம் டிவிசி டொமஸ்டிக் வயலன்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே போட்டுடுவாங்க. போட்டுட்டு இந்த மெயின்டெனன்ஸ் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து காசு வாங்குறாங்கல்ல, அந்த காசை வச்சு அவங்க யார் கூட அஃபேர்ல இருக்காங்களோ அவரு அவங்க வைஃப் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு செலவு பண்ணுவாங்க. இவ்வளவு ஒரு கொடுமையான கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குல்ல, இல்ல ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாம் நம்ம எப்படி பார்த்திருப்போம், நம்மளுடைய தாத்தா பாட்டி, பட் இப்ப இதெல்லாம் கேட்கும் போது பெண்கள் மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு வருது இல்ல. ஆண்களும் அதுக்கு நிகரா இருக்காங்க. ஆண்கள் இப்ப என்ன முடிவு பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு யார் இன்னொரு விஷயம் இதுல இருக்கு, இந்த பிச்சுட்டு போன லவ் எல்லாம் திரும்ப வரும் பாருங்க, அந்த விஷயம் எக்ஸ் ஒய் பெஸ்டி அதெல்லாம் வரும். என்னன்னா அவங்க லைஃப் நல்லா இருந்தா வரமாட்டாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கே நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் இல்லையா, காதலுக்கு கண் இல்லை, காசு வரும்போது ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் வந்துரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா உள்ள வந்து அப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆண்களும் வேகமா இங்க இருக்க லைஃப் சூப்பரா போகும். ஓகே என்ன ஆகும்னா இந்த லைஃப் ஏதாவது ரீசன் சொல்லி அப்பதான் அவங்க தூக்கி போடுற விஷயம் கேரக்டர் அசாசினேஷன் பெண்கள் மேல ஈஸியா போட்டு போயிடலாம். இல்ல இது நிஜமாவே காமன். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து குறை சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா இந்த விஷயம் சொன்னா பெண் வந்து சொசைட்டி அப்படி இருக்குல்ல. ஏன்னா ஸ்டில் வந்து நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறவங்க வெளியே வரதுக்கு ரீசன் என்ன, ஐயோ சொசைட்டி இப்போ அன்எசரி கேஸ்ல என்ன பண்ணும், விக்டிம் பிளேமிங் ஷேமிங் நடந்திருக்கு, ஃபுல் எஃப்ஐஆர் வெளில விட்டீங்கன்னா அவ்வளவு கொந்தளிச்சோ ரீசன். அந்த ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் அஃபெக்ட் ஆயிடும், நம்ம கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணே பயந்துருவா, லைஃபே முடிச்சுக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல. சோ இன்னைக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு. என்னன்னா பணத்தை இப்படி வாங்கி அந்த கேஸையும் நடத்தி அந்த கேஸ் விட்டு வெளில வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரீமா இப்போ எப்படி இருக்குன்னா எஸ் அவங்க முன்னாடியே பேசிப்பாங்க எப்படின்னா லவ் இருக்கும், வீட்டுல பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம பேருக்கு ஒரு கல்யாணத்துக்குள்ள போகலாம், அங்க ஒரு கல்யாணத்துக்குள்ள நான் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா செட்டில்மெண்டா, அதை வச்சு நம்ம லைஃப் லீட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரியும் இருக்கு. இது தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. இப்போலாம் ஃபீலா ஐயோ என்ன சொல்றது, உங்களுக்கு வந்துட்டு எந்த கடையில எவ்வளவு வைக்குது கிலோன்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மனசாட்சி. இப்ப எல்லாருமே ஒரே சிம்பிளா ஒன்னு சொல்லட்டுமா, இப்போ அவங்க மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்க வாழ்க்கை நடத்தினாதான் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது நமக்குள்ள கொண்டு வர ஃபேண்டசி ஆயிடுச்சு இன்னைக்கு. இதே மாதிரி வர்ஸ்ட் கேஸ் பெண்கள் சொல்லும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா குழந்தைங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு, நிறைய கேசஸ்ல இன்னைக்கு கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. குழந்தை எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ஒரு சில இடத்துல என்னவோ சந்தேகம் வரும், அஃபேர்ல இருக்கிறதுனால சந்தேகம் வரும், எல்லாமே ஓகே. கோர்ட் வரைக்கும் போயிட்டு நிறைய கேசஸ் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது என் குழந்தையே இல்லைன்னு வந்த கேசஸ்லாம் இருக்கு. மை காட், எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும் பாருங்க. the women ஒர்க் பிளேஸ்ல இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு? ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா அவங்க என்ன மாதிரி அணுகுமுறையை ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி லாஸ் வந்து நான் சொன்ன ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் 20+ லாஸ் இருக்கு அப்படின்னு. பட் இப்ப எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, தனியா கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் பிரிவென்ஷன் ஆஃப் ஓகே, அதாவது பாஷ் 2013 அப்படின்னு விமன் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். டிரான்ஸ் விமன் இன்க்ளூடட். ஓகே, அந்த மாதிரி அவங்க பண்ணலாம். யாரால அப்படின்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு சக எம்ப்ளாயினால, கொலீக்னால, எம்ப்ளாயர்னால ஒரு மென்னுக்கு விமனுக்கு நடந்தாலோ இல்ல டிரான்ஸ் விமனுக்கு நடந்தாலோ உள்ளேயும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பியூர்லி ஆஃப் சிவில் நேச்சர். ஓகே, சரி, பெண்கள் ஒருவேளை தண்டனைகள் நிரூபிக்கப்பட்டுருச்சு, நம்ம ஓவரால் பாத்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம டீப்பா போகலாம். நெக்ஸ்ட் இதுல தண்டனைகள், பெண்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தண்டனைகள் நிரூபிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஆண் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுவாங்க, இல்ல சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க, இல்ல பிரான்ச் மாற்றப்படுவாங்க. இதே இன்னொன்னும் சொல்றேன், ஒரு வேலை அந்த எவிடன்சஸ் எல்லாமே பெண் கொடுத்தது பொய்யா இருந்து அந்த ஆண் அந்த பெண் பொய்யை நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா இந்த தண்டனைகள் எல்லாமே பெண்களுக்கும் கொடுக்கப்படும். பிரான்ச் மாற்றப்படும், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். ஆமா, see இப்ப நம்மளுமே உட்கார்ந்திருக்கும்போது சிம்பிளி we cannot like பெண் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அவங்க கிட்ட இருக்க என்னைக்கு வந்து ஒரு குற்றங்கள் மாறும் குறையும் அப்படின்னா அவங்களிடம் இருக்க தவறை வந்து நம்ம சொல்லும் போது மட்டும்தான். சோ இதுதான் வந்து இந்த ஆக்ட் இதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஒண்ணு, இது வந்து கான்ஃபிடென்ஷியலா ப்ரொசீஜர் வைக்கப்படும், உள்ளே கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, கொடுக்கப்பட்டு இது அடுத்தடுத்த கடத்துக்கு அப்பீல் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போகப்படும். ஃபைனலா ஒரு வேலை நடந்திருக்க ஒரு ஆக்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்ததுன்னா, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ரேப் நடக்குது, இல்ல ஆஃபீஸ்க்குள்ளே டு அன் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்கொயரி முடியுது இல்லையா, முடிஞ்சு அது ரிப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணப்பட்டு நியர்பை ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறம் அது எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலா கன்வெர்ட் ஆக்கப்படும். இதுதான் பாஷ் ஆக்ட் சொல்ற ஒரு ஓவர் வியூ ஆஃப் திஸ். சூப்பர் பிரியதர்ஷினி. பட் நிறைய நான் பேசணும்னு நினைச்சேன், இந்த எபிசோட்ல வேணா கம்மியா பேசிருக்கலாம். ஃபியூச்சர்ல நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பண்ணுவோம், நிறைய விஷயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் பாக்குறது வந்து நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை பார்த்தும் நிஜமாவே இன்னும் நிறைய நீங்க உங்களுடைய தொழில் துறையில சாதிக்கணும். பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் நியாயம் நிகரா கிடைக்கணும். ஜெண்டர் நியூட்ரலிட்டி அதுதானே. ஏன்னா பிகாஸ் நம்ம ரெண்டு பேரும் பெண்ணுன்றதுனால ஆண்கள் அடிச்சுட்டே இருக்க முடியாதுல. பெண்கள் செய்யற தவறையும் சுட்டி காட்டணும், ஆண்கள் செய்யறதையும் சுட்டி காட்டி உங்களுக்கும் ரெமெடி இருக்குங்க, உங்களுக்கும் ரெமெடி இருக்குங்க. அதான் நான் சொன்னேன்ல, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவங்க வாழ்க்கையை நடத்தினா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் லாட். பிகாஸ் உங்களோட பிஸி ஷெட்யூல் வந்து எனக்கு தெரியும், எவ்வளோ கேசஸ் இருக்கும். எனக்காக பர்சனலா இங்க வந்து இவ்வளோ நேரம் பொறுமையா இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலா வந்து எங்க வியூவர்ஸ்க்கு, ஸ்பெஷலா கேர்ள்ஸ்க்கு, இப்ப இருக்க சட்டத்துல பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு, அது மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்குன்றதே ஒரு மெசேஜா சொல்லிடுங்க. நம்ம இவ்வளோ பேசணும் இல்லையா, ஸோ பெண்கள் பாதிக்கப்படும் போது எங்கெங்க போலான்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. அட் த சேம் டைம் பெண்கள் தயவு செஞ்சு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டா எல்லாமே மாறிடும் நினைக்காதீங்க. கண்டிப்பா கோர்ட்டுன்னு வந்துருச்சுன்னா அட் எண்ட் ஆஃப் த டே என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதுதான் இந்த இடத்துல பெருசா பேச போற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்டா ஒரு ஆண் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் லைக் விடுறது மட்டும் இல்ல, உங்க மேலேயும் அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஃபால்ஸா டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படும், எஃப்ஐஆரும் போடப்படும். உங்களுக்கு மினிமம் ஆஃப் 2 years பனிஷ்மெண்ட். மேக்ஸிமம் நீங்க செய்யற ஆக்டிவிட்டி வச்சு எவ்வளவு வேணா அந்த இடத்துல வரலாம். சோ அதான் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லிட்டேன். அதுதான். சோ அதுதான் இங்க விஷயம். அதை தாண்டி அதை எப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கறத இனிமே வந்து நான் பெண்ணுப்பா அப்படின்னு பெண்களும் நினைக்க வேணாம், ஆண்களும் பெண்களுக்கு ஃபேவரா லாஸ் இருக்கு இருக்கிறத நீங்க லூப் ஹோல் எடுக்கலாம் அந்த இடத்துல. அதுதான் சொல்றேன். இப்ப மெயின்டெனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது ஆண்களும் வாங்க முடியும். அதுதான் இந்த டாகோட முடிச்சுக்கலாம். இது நிஜமாவே அடுத்த எபிசோட்ல நம்ம பேசுறோம் மேம். ஏன்னா நிறைய ஆண்கள் கொஞ்சம் பாவப்பட்டிருக்காங்க. பட் கண்டிப்பா நம்ம பேசுவோம். Thank you so much once again from my heart. உங்களுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன், நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்க சாதிக்கணும். Thank you so much.